அல்லது பிள்ளைகளே நாங்கள் மெக்கானிக்ஸில் புவியீர்ப்பு மையம் என்ற பாடம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ற பாடம் பார்த்து நாங்கள் அதில் வந்த எம்சிக்யூ கேள்வி எல்லாத்தையும் பார்ப்போம். பாருங்கோ, 86ஆம் ஆண்டு வந்த கேள்வியில் தொடங்கும். 1986ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்ன சொல்லுது என்றால், சீரான கம்பி ஒன்று படத்தில் காட்டப்பட்டவாறு வளைக்கப்பட்டுள்ளது. ரைட். ஏடிபியும் பிஇசியும் அரை வட்டங்கள் ஆகும். டி ஆனது ஏடி சமன் டிபி என்ற வகையில் ஏடிபி என்ற அரைவட்டத்தில் உள்ள புள்ளி ஒன்றாகும். இத்தொகுதி டியிலிருந்து சுயாதீனமாக தொங்க விடுப்படமாயின் ஏசியிற்கு நிலக்கத்துக்கு இடையிலான கோணம் என்னன்னு கேட்கிறேன். அதாவது இவரை டியிலிருந்து தொங்க விட்டால், இதுல பிடிச்சு தொங்க விட்டால் இந்த ஏசி கோட்டுக்கும் நிலக்குத்துக்கும் இடையிலான கோணம் என்னன்னு தான் கேள்வி. நாங்கள் பார்ப்போம் விட்ட புவியீர்ப்பு மையம் எங்க வருமென்றதை பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க, புவியீர்ப்பு மையம் பார்த்தீர்கள் என்றால் வடிவா பாருங்கோ, இது ஒரு அரைவட்டம். முதல் அரைவட்டத்தை ஒரு ஆராய்ஞ்சு பார்ப்போம். இங்க பாருங்க, அரைவட்டம். அரைவட்டம் கீறினீங்கள் என்றால் இப்படி ஒரு அரைவட்டம் என்றால், அரைவட்டம் இந்த அச்சு பற்றி சமச்சீர், இந்த y அச்சு பற்றி சமச்சீர். அப்ப இந்த அச்சுலாம் நீங்க அடுத்த வரும். ரைட். நான் இப்படி ஒரு புள்ளியில வருதுன்னு வைப்போம். அதாவது இங்க பாருங்க, இதுல ரைட் இப்படி ஒரு நிலக்குத்த கூறி போட்டு இதுல வருது என்று வெப்பம் இவற்று. எனக்கு எவ்வளவு தூரத்துல என்னது இப்ப அவசியம் இல்லை, அதுல வருது. அதே ஒரு எக்ஸ் தூரம் என்று வச்சிருந்தால் அதே மாதிரி அதே சைஸ்ல இருக்கிற அரைவட்டம் தான் இவர். அப்ப இவருக்கும் இதிலோட புவியீர்ப்பு மையம் வரும், இதுக்கு வந்த மாதிரியே வரும். அதுவும் எக்ஸ் தூரமா இருக்கு, அதுவும் எக்ஸ் தூரமா இருக்கு. அப்ப இவற்ற தனிவு எம் என்றால் அவற்ற தனிவும் எம். அப்ப சம திணிவுகள் இதில் ஒன்று இருக்க போகுது. சம திணிவுகள், இங்கால அரைவட்டம் அங்கால அரைவட்டம், ஒரே ஆரை உள்ள அரைவட்டம் ஒரே ஆரை உள்ள அரைவட்டம். இவற்ற தனிவு எம் என்றால் அவற்ற தனிவும் எம். இப்ப பாருங்க, இது ரெண்டே உணர்ச்சி கீறு. இணைச்சு கீறினால் இவரும் எம் அவரும் எம் திணிவண்டபடியால் சரி நடுவில வரணும் புவியீர்ப்பு மையம். சரி நடுவில, சரி நடுவென்று சொன்னால் புள்ளிகள் இந்த புள்ளியில தான் புவியீர்ப்பு மையம் அதானே சரி நடு. ஏன் இங்காலம் எக்ஸ் இங்காலம் எக்ஸ், இது ஆறுண்டா இதுவும் ஆர். இது ரெண்டுமே ஒருங்கிசைவான முக்கோணிகளா வர போகுது. ஒரே மாதிரியான முக்கோணிகள், பக்கங்கள்லாம் சமன், கோணங்கள்லாம் சமன். ஆக இந்த துண்ணும் சமனா இருக்கும் என்று ஆரே. ஆக இந்த துண்ணும் சமன் என்றால் சரியா இதுல தான் புள்ளிகள் எங்கட ஜி என்றது வரப்போகுது. இப்ப நீங்க இதை பார்த்தோன்னு யோசிக்க கூடாது, அப்படியே அரைவட்டத்தின் புவியீர்ப்பு மையம் எங்க என்று தெரியாதே, அது இந்த எக்ஸுக்கு என்ன விடையா இருக்க போகுது, தேவையில்லை. அது எக்ஸ் என்ன வையுங்கோ, அங்காலம் எக்ஸ் என்ன வையுங்கோ, சமதனிவு இணைச்சு போட்டு நடுப்புள்ளி எடுங்கோ, இதெல்லாம் புவியீர்ப்பு மையம். இப்ப டியில் அவரை கட்டை தொங்க விட்டோம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு துணி வெஞ்சு பாருங்க, எப்படி ஒரு கையில் கட்டி தொங்க விட்டால் இதில் கட்டி தொங்க விட்டால் புவியீர்ப்பு மையம் கீழே நேரம் இலக்குத்த வரணும் ஏற்கனவே சொல்லி தந்தான். ஏன்னா இப்போ கட்டி தொங்க விடுற புள்ளிக்கு நேரே கீழே தான் புவியீர்ப்பு மையம் பெறும். அப்போ டியில் கட்டி தொங்க விடுறோம் என்றால் இதில் புவியீர்ப்பு மையம் இருக்கும் என்றால் இங்கே பாருங்க முடிவ, இந்த கோடு தான் நிலக்குத்து கோடாக வரும். இந்த கோடு தான் நிலக்குத்து, நான் சிவப்பால கோரிக்கிற கோடு தான் நிலக்குத்து கோடாக வரணும். டி மேல நிக்க இந்த புவியீர்ப்பு மையம் அதுக்கு நேரே கீழே வர, அதுதான் நிலக்குத்து கோடாக வரும். இப்ப கேள்வி, ஏசி என்றது நிலக்குத்தோட எவ்வளவு கோணமாக்கும் என்று கேட்கிறேன். அப்ப ஏசி நிலக்குத்தோட எவ்வளவு கோணமாக்கும் என்றால் இப்ப பாருங்க, இந்த முக்கோணியை பாருங்க, இந்த கோணம் 90 ரூபாய்னு குறிச்சிருக்கிறார். அவரே குறிச்சிருக்காரு 90 ரூபாய். அரைவட்ட கோணம் செங்கோணம் பண்றது கணிதத்தை படிச்சிருப்பீங்க. இல்லாட்டும் பரவாயில்ல, செங்கோணம் குறிச்சிருக்கிறார். செங்கோணம் குறிச்சா பிறகு இதையும் குறிச்சிருக்காரு. இந்த பக்கம் சமன் குறிச்சிருக்கார். பாருங்க, ஏபிடியை தனியா எடுத்துனால் ஏபிடி இது செங்கோணம், இது ரெண்டும் சமனா. அப்ப இங்க 90 ரூபாய் ஆகும்னா இது ரெண்டுக்குள்ளேயும் 90 ரூபாய் வரணும். ஆனா ரெண்டும் சமனா இருக்குன்றால் இது 45 இது 45 வரணுமோ இல்லையோ, ரெண்டும் சேர்த்துல 90. ஒரு முக்கோணில மொத்தமா 180 தெரியுமா உங்களுக்கு, 180. ஒன்று 90 என்றால் மற்ற ரெண்டும் சேர்த்து 90 வரணும்.
ஆனால் பக்கங்கள் சமனா இருக்கபடியா கோணங்களும் சமனா இருக்கணும். இரு சம பக்க முக்கோணி. இரு சம பக்க முக்கோணின்னு அந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்கும். சமமான பக்கங்களுக்கு எதிரே இருக்க கோணங்கள் அது ரெண்டும் சேர்த்து 90. அப்ப சமனா இருக்கணும்னா எவ்வளவு? 45 வரும். ஆக ஏசிக்கும் இந்த சிவப்பு கோடு இதான் இலக்குத்து கோடா இருக்க போகுது. இருக்கிற கோணம் 45 வகையா இருக்கு. விளங்கிச்சோ? டிலேருந்து கட்டி தொங்க விடுறோம். புவியீர்ப்பு மையம் ஜியில வருது. அப்ப டிஜி தான் நிலக்குத்து கூட இருக்க போகுது. அப்ப இந்த டிஜியோட ஏசி ஆக்குற கோணம் என்றால் இந்த கோணம். இதைத்தான் அவர் கேட்கிறார். அது 45 வகை என்று வருது. அடுத்தது 87ஆம் ஆண்டு அடர் ஒன்று புள்ளி ஏயிலிருந்து தொங்கவிடப்படும் போது படத்தில் காட்டியவாறு ஏபி நிலைக்குத்தாய் இருக்கும் வகையில் ஓய்வில் இருக்கும். இவ்வடருக்கு பியில் ஒரு திணிவு எம் செருகப்பட்டு அதோட செறிய விடணுமா அதோட சேர்த்து விடணுமா. அடரானது சீரிருந்து தொங்கவிடப்படும் போது கோடு சிடி நிலக்குத்தாய் இருக்கும். சிடி நிலக்குத்தாய் இருக்குமா. இவ்வடரின் ஈர்ப்பு மையத்தை கேட்கிறேன். இப்ப பாருங்க, அடர் நான் தனியாக்குறேன். சரி, இதுதான் அடர் என்றால் முதல் ஏயில தொங்க விடைக்குள்ள வழியால் ஏபி நிலக்குத்தா இருந்தது. ஏபி நிலக்குத்தா இருக்கும் வரையில் ஓய்வடைந்தது. அப்ப யோசிச்சு பார்ப்போம். இந்த நேரம் இவட்ட புவியீர்ப்பு மையம் இதில் இருக்குன்னு வைப்பமே. இதுதான் ஜி என்று வைப்பமே. ரைட், ஜி. இப்ப என்ன செய்யறீங்கன்னா இதுல ஒன்று இன்னொரு துணிவை கொண்டு ஒட்டுறியல். இதுல ஒன்று சிம்பிள் எம். நான் வைப்பேன் இவட்ட துணிவு கேபிட்டல் எம் என்று வச்சா கேபிட்டல் எம்முக்குரிய புவியீர்ப்பு மையம் இந்த ஜியா இருக்க போகுது. இப்ப அதுக்கு பிறகு கொண்டு இன்னொரு எம்மை கொண்டே செருகிறீங்க. அப்ப கேபிட்டல் எம்மும் இருக்குது, சிம்பிள் எம்மும் இருக்குது. ரெண்டுக்கும் விளைவு உண்டா பாருங்க. ஒரே கோட்ல தான் ரெண்டு பேரும் இருக்கணும். அப்ப இந்த கோட்ல இவருக்கும் இடையில தான் விளைவுள் வரப்போகுது. அப்ப விளைவுள் வரும் பாருங்க அதே கோட்லயே இப்படி எங்கேயோ இடத்துல வரும் ஜி டேஷ். இதுதான் எம் சக எம்மா இருக்க போகுது. சரி, ஒன்று பாருங்க. அதாவது அந்த எம் திணிவை செருக முதல் புதுசா ஒரு திணிவை கொண்டே சேர்க்க முதல் திணிவு மையம் இதில் இருந்திருந்தால் புவியீர்ப்பு மையம் இதில் இருந்திருந்தால் திணிவை கொண்டே சேர்த்ததுக்கு பிறகு அதே நிலக்குத்து கோட்லயே ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி இருப்பார். ஏன்னா அதே நிலக்குத்து கோடுன்னு சொல்றேன். அந்த நிலக்குத்து கோட்லாம் கொண்டே சேர்க்கிறீங்க பாருங்க. பிலாம் சேர்க்கப்படுறது அதே கோட்லயே சேர்க்கபடியால் அந்த கோட்லயே தான் எங்களுக்கு விளைவுள் வரும். அப்ப அதுலயே ரெண்டுக்கும் இடையில ஒரு புள்ளியில வரப்போகுது. இதுதான் ஜி டேஷ். அப்ப உங்களுக்கு விளங்கணும் சேர்த்தா பிறகு திணிவு மையம் அல்லது புவியீர்ப்பு மையம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குமெண்டு. சரி, பிறகு என்ன செய்யறார்? சீல ஒன்னே தொங்க உடையக்குள்ள இது இப்படி போதும். அப்ப சீல தொங்க உடையக்கு எப்படி போதும்னாலும் இங்க பாருங்க. இதான் சி என்றால் கட்டாயம் இப்ப அது புதிய திணிவன் சேர்த்தா பிறகு ஜி டேஷ் உள்ள திணிவு மையம் புவியீர்ப்பு மையம். அப்ப சீல தொங்க விடைக்குள்ள அவர் சிஜிக்குள்ளால அந்த நிலக்குத்து வரும். அதாவது இந்த புள்ளி எங்களுக்கு ஜி டேஷ் ஆக இருக்கணும். ஏன் சீல எப்ப தொங்க விடுறீங்கள்? ரெண்டு திணிவையும் சேர்த்தா பிறகு. அப்ப சுவர ரெண்டு திணிவின் புவியீர்ப்பு மையமும் இந்த கோட்டில இருக்கும். அது நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன் நிலக்குத்து கோட்ல தான் இருக்கும். அப்ப இந்த கோட்லையும் இருக்கணும், நிலக்குத்து கோட்லையும் இருக்கணும் என்றால் ஜி டேஷ் என்றது இந்த புள்ளியா இருக்கும். அப்ப ஜி டேஷ் என்ற இந்த புள்ளி என்றால் ஜி என்றது அதுக்கு மேல இருந்தது இங்க பாருங்க. ஜி என்றது இங்க இருக்கும். அப்ப ஜி என்றது ஜி டேஷுக்கு. ஜி என்றது என்ன? புதிய திணிவை செருக முதல் இந்த அடரின் திணிவு மையம். கேள்வி என்ன? இவ் அடரின் ஈர்ப்பு மையம் எங்கே இருக்குமென்றால் ஓவில் உள்ளது பிழை, ஏற்கும் ஓவிற்கும் இடையில் உள்ளது சரி, பிற்கும் ஓவிற்கும் சிற்கும் ஓவிற்கும் அதெல்லாம் பிழை. ஏற்கும் ஓவுக்கும் இடையில் உள்ளது. திருப்பியும் சொல்ல பாருங்க. ஏக்கும் ஓவுக்கும் இடையில முதல் அடரின் ஈர்ப்பு மையம் இருந்திருக்கணும். புதுசார துணி வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் கீழே வந்து ஓவுக்கு வந்திருப்பார். அதாலதான் சீர தொங்க விடைக்குள்ள சியோ நிலக்குத்தா போகுது. விளங்குதே? அடுத்தது சீரான கம்பி ஒன்று உருவில் காட்டி விட்டுள்ள வடிவத்துக்கு வளைக்கப்பட்டு அதன் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இங்க பாருங்கோ, இப்படி ஒரு கம்பி துண்டு, இப்படி ஒரு கம்பி துண்டு. இவற்றை ஈர்ப்பு மையம் பி. நடுவில் வரணும் பி. இவற்றை ஈர்ப்பு மையம் டி. ரெண்டும் சமநீளமுள்ள துண்டுகளா இருக்குது. என்ன சமநீளமுள்ள துண்டுகளா இருக்குது என்றால் இவர் ரெண்டு பேரையும் இணைக்கிற கோட்ல
இவர் ரெண்டு பேரும் நினைக்கிற ஹோட்ல நடுப்புள்ளியில விளைவுள் வரணும். ஏன் இவட்ட திணிவு எம் என்றால் இவட்ட திணிவும் எம். அப்ப எம்முக்கும் விளைவுள் அங்க வரும்னா சரி நடுவில் வரணும். சமதிணிவுகள் ரெண்டு சமாந்திர விசைகள்னு விளைவுள் ரெண்டும் சமனா இருந்ததுனால் சரி நடுவில் தான் அந்த விளைவுள் வரும். அப்ப பிக்கும் டிக்கும் நடுவில் என்றால் அன்னளவா சி இருக்கிற புள்ளியில விளைவுள் வரலாம். சி இருக்கிற புள்ளியில பாருங்க, இதுதான் எங்கட ரெண்டுக்கும் சேர்த்த புவியீர்ப்பு மையமா இருக்க போகுது. அதனை கேட்கிறார். அதன் ஈர்ம மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி சி என்பதாக இருக்கும். சி ஏ வராத புள்ளிகள், ஏ சரியான உயரத்தில் இருக்குது, ஈயம் வராத ஆகுகள் இருக்குது, பிடி தனித்தனி ஒவ்வொன்றுக்கும் பெறலாம், சி தான் ரெண்டுக்கும் நடுவில் வருது. அடுத்தது சீரான கம்பி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு மையம் அநேகமாக அமைந்திருக்கக்கூடிய புள்ளி. இங்க பாருங்கோ, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. அப்ப இவட்ட துண்டு நாங்கள் வைப்போம் இதுல நடுவில் ஒரு M1 என்று வைப்போம். ரெண்டால் இவருக்கும் M1 தான் வரணும். M1 இவருக்கு எங்கேயாவது M2 வரும் கீழே, அதான் கீழே இருக்க துண்டுக்கு M2 வரும். பாருங்க, மூன்று துண்டுக்கும் தனித்தனியே தெளிவா குடிச்சிருக்கு. இனி இந்த ரெண்டு M1ஐயும் வெட்டி போட்டு, இந்த M1ஐயும் இந்த M1ஐயும் வெட்டி போட்டு நடுவில் கொண்டே போடலாம். 2 M1 2 M1 அதனாலவா பியில வருது அந்த 2 M1. ரைட். இனி பி இந்த 2 M1க்கும் M2க்கும் எடுக்கத்தானே விளைவுள் எடுக்கல, அது ரெண்டையும் முனைச்சு போட்டு அதுல வரணும் பாருங்க. ஆனால் 2 M1ன்றது சரியான பெருசு. 2 M1ன்றது M2லும் பார்க்க சரியான பெருசு புள்ளியல். 2 M1 இந்த ரெண்டு நீட்டு கம்மி. அப்ப வார விளைவுள் விசை, விளைவுள் திணிவு அல்லது திணிவு மையம் 2 M1க்கு அண்மித்ததா தான் இருக்கணும். நடுவிலையும் பெரியல 2 M1க்கு அண்மித்ததா இருக்கணும். அப்படின்னா பாருங்க, எங்களுக்கு இருக்கிற விடைகள்ல சி தான் சாத்தியமான விடையாக இருக்குது, 2 M1க்கு அண்மித்ததாக. ஆக இதுக்குரிய விட சி ஆக இருக்கு. விளங்கிச்சதோ? அடுத்த கேள்வியப்பா, திணிவு எம்மையும் ஆரையும் கொண்ட திண்மக்கோளம் ஒன்று, அதே திணிவையும் ஆனால் உள்ளாரை 2 ஆரையும் கொண்ட பொற்கோள ஓடு ஒன்றில் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் ஈர்ம மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. பாருங்க, 91ஆம் ஆண்டு வந்த கேள்வி. திணிவு எம்மையும் ஆரையும் கொண்ட திண்மக்கோளம் ஒன்று. சரி, அப்ப பாருங்க, இதுதான் பொற்கோளம். பொற்கோளம் என்ன? கோலத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை, பந்து மாதிரி, ஃபுட்பால் பந்து மாதிரி, உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை, உள்ளு காத்து. சரி, அதுக்குள்ள கொண்டே திண்மக்கோளம் மாபிள் மாதிரி ஒரு திண்மக்கோளத்தை கொண்டே வச்சு கிடக்கு. சரி, ரெண்டு பேரும் ஒரே திணிவுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்க பாருங்க, கீரிப்பா முருக்கா, இதான் என்ன பொற்கோளம். இது 2 6 6. மற்ற கோளம் இருக்குது, என்ன சின்ன வரணும் என்ன? ரைட். சரி, இது பொற்கோளம், இது திண்மக்கோளம். இப்ப இவற்ற திணிவு, சின்ன கோளத்தின் திணிவு நடுவில் வரும். இவற்ற திணிவு எம்மண்டு வச்சுன்னா இதுல வரும். பொற்கோளத்தின் திணிவும் அது நடுவில் சமச்சீரான, எல்லா பக்கத்திலும் சமச்சீரன்னா சரி நடுவில் வரும் திணிவு, அது சரி நடுவில் வரும், அதுவும் எம்மண்டு வரும். அப்ப இதுவுமே இதுவுமே, அப்ப ரெண்டுக்கும் விளைவுலங்க வரும் என்றால் அது ரெண்டுக்கும் நடுவில் வரும். இந்த ரெண்டையும் கீறி போட்டு நடுப்புள்ளி எடுத்தீங்கன்னா சரி. பாருங்க, இங்க பாருங்க, இதுல தான் இருக்க போது சின்ன கோளத்தின் திணிவு மையம், இங்கதான் இருக்க போது பெரிய பொற்கோளத்தின் திணிவு மையம், ரெண்டுக்கு நடுவில் என்றால் பி என்பது சரியான விடையாக இருக்கு. பி சமதிணிவுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லாட்டி பொற்கோளத்தின் திணிவு எவ்வளவு, இந்த மற்ற திண்மக்கோளத்தின் திணிவு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு சமதிணிவன். நீங்க பாருங்க, திணிவு எம்மையும் ஆரையும் முடியாது திண்மக்கோளம் ஒன்று, அதே திணிவையும் ஆனால் 2 ஆரையும் கொண்ட பொற்கோளோடு ஒன்றுக்குள்ள வச்சிருக்கேன். குழங்கிச்சோ? அப்ப எம் திண்மக்கோளத்தின் எம் என்றால் பொற்கோளத்தின் எம், ரெண்டுக்குமே அவையவே மையத்தில் வரும். திண்மக்கோளத்தின் மையம் இங்கே இருக்கு, பொற்கோளத்தின் மையம் இங்கே இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் என்றா பி. அடுத்தது, ஒழுங்கட்ட வடிவத்தை உடைய மெல்லிய தகடு ஒன்று ஒரு புள்ளி ஏயிலிருந்து ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு நான் ஒன்றினால் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டுள்ளது. பின்னர் இத்தகடு வேறொரு புள்ளி பியில் இருந்து ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ளவாறு சுயாதீனமாக தொங்கவிடப்படுகின்றது. ஈர்வ மையம். அப்ப இது நான் முதலே சொல்லி தந்த அந்த பிராக்டிக்கல் மாதிரியான விஷயம். அதாவது முதல் ஏயில தொங்க விடைக்குள்ள பாருங்க, ஏ டேஷ் நிலக்குத்தா இருக்கு,
அப்போ புவியீர்ப்பு மையம் கட்டாயம் ஏ டேஷ்ல இருக்கும். இப்போ பியில் தொங்க விடைக்கல பாருங்க, ஏ டேஷை கீறுறேன், இனி பியில இருந்து நிலக்குத்த கீறுறேன். ரெண்டு கோட்லேயும் இருக்கணும். ஏல தொங்க விடைக்குள்ள ஏ டேஷா நிலக்குத்து, பியில் தொங்க விடைக்குள்ள இப்போ வர நிலக்குத்து, ரெண்டு நிலக்குத்துலேயும் இருக்கணும். காரணம் ஏற்கனவே விளங்கப்படுத்தினாங்க. ஏன்னா தொங்க விடைக்குள்ள பாருங்க, இதில் டி இருக்க போகுது, இதில் டி இருக்க போகுது, நிற கட்டாயம் இதில் எந்த கோட்ல எங்கே இருந்தால் தான் இது சமநிலையில் இருக்குது. நிறை இஞ்சால இருந்தால் சமநிலை அடையாது, திரும்பும் சுழலும். அப்போ நிறை கட்டாயம் இதே கோட்டில் வரணும். ரெண்டு விசைகளின் சமநிலை என்றால் ரெண்டும் ஒரே கோட்டில் தாக்கணும், அப்போ தான் சமநிலை, இல்லாட்டி சமநிலை வராது. அப்போ கட்டி தொங்க விடைக்க வர நிலக்குத்து கோட்டில் தான் இங்கே இடத்துல எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இருக்கும். அப்போ ஏ டேஷ் முதல் நிலக்குத்தாக இருக்குதுன்னா அதில் புவியீர்ப்பு மையம் இருக்குது. இப்போ வர நிலக்குத்து வேறு, ரெண்டு நிலக்குத்தும் இடவற்ற புள்ளியில் எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இருக்கு. அப்போ எங்களுக்கு அதில் வார புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஆர் எல்லாம் இந்த நிலக்குத்தில் இருக்குது, ஆனால் மற்ற நிலக்குத்தில் இல்லை. டிஏ டேஷ்ல இருக்குது, இப்பத்தியான நிலக்குத்தில் இல்லை. எஸ் மட்டும்தான் ரெண்டு நிலக்குத்துக்கும் பொதுவாக வருது. எஸ் மட்டும்தான் ரெண்டு நிலக்குத்துக்கும் பொதுவாக வருது. விளங்கிச்சோ? அடுத்தது தரப்பட்டுள்ள வரிப்படம் கிடையான மேசை ஒன்றில் மேல் வைக்கப்பட்டுள்ள விடுவிக்கப்படும் போது எப்போது நிமிர்ந்து நிலக்குத்து நிலைக்கு மீளும் பொம்மை ஒன்றின் குறுக்கு வட்ட ஒன்றை காட்டுகின்றது. அதாவது பிள்ளைகள் இவர் எப்போ கலட்டி விட்டாலுமா திரும்பி நிலக்குத்து நிலைக்கு வந்துடுவார். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் காணப்படக்கூடிய இடம். இப்ப பாருங்கோ, இவரை எப்படி வச்சால் திரும்பி நேரா வராராம். அதாவது இப்படி ஒரு வடிவத்துக்கு வந்துடுவாராம், பொம்மை நிமிர்ந்து வந்துடுவாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதுல வார விசைகள் சொன்னால் இதுல விளைவுள் விசை மறுதாக்கம் இருக்கும். இதுல மறுதாக்கம் இருக்க போகுது. இனி நிறைய இருக்கும். நிறைய எங்க தாக்கம் தான் எனக்கு பிரச்சனை. சரி, முதலாவது சொல்றேன், ஏயிலையோ பியிலையோ நிற தாக்கலாது. ஏன்னா ஏயிலையும் பியிலையும் நிற தாக்கினால் இதுல வச்சு நான் திருப்பம் எடுக்கக்குள்ள இவர் இந்த பக்கமே தானே கவலை வேற. யோசிச்சு பாருங்க, நிறை இப்படி இருந்தால் வேற விசை இல்லை, மறுதாக்கம் நிறைய தான் இருக்க போது. நான் இந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள இது இடஞ்சுழியா திருப்பி இவரை கவிட்டு விழுத்தி விட்டுரும். ஆக ஏயிலையும் பியிலையும் எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இருந்தால், ஏயிலையும் பியிலையும் புவியீர்ப்பு மையம் இருந்தால் அவர் திரும்பி மற்ற பக்கத்துக்கு போக இயலாது. இப்படி இழுத்து விடைக்கல அவர் அங்கால போறாருண்டா கட்டாய நிறை இந்த கோட்டுக்கு இஞ்சால இருக்கணும். இந்த நிலக்குத்து கோடு, இந்த மறுதாக்கம் இருக்கிற கோட்டுக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். அப்பத்தான் நான் இந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுக்கக்குள்ள திருப்பம் அங்கால வந்து இவரை நிமித்தி கொண்டே நேரே விடும். ஆக ஏ பிழை பி பிழை. அந்த வகையில சிஎம் பிழை. ஏனண்டா சியில இருந்தால் இப்ப சமநிலை, நிறை சியில இருந்திருந்தால் இங்க பாருங்க, இந்த நிறை இதுல இல்லாமல் நிறை சியில இருந்தால் இதுல டபிள்யூ இருந்தால் இவரேன் திரும்பணும். இப்ப இவரேன் திரும்பணும், டபிள்யூ மாறும், ஒரே ஹோட்டல் இருக்கு, சமநிலை அடையலாமே, திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையல்லோ, திருப்பம் வராதல்லோ. ஆனால் திரும்புதல்லோ. அவர் என்ன சொல்லியிருக்கார், இப்படி இழுத்து போட்டு விட்டால் அவர் நேரே போய் அந்த பக்கத்தில் இருக்கிறாராமட்டு. ஆக எங்களுக்கு சியும் வரையலாது, சியும் வரையலாது. அப்ப இனி பாருங்கோ, டி இருக்குது, இ இருக்குது, அதுல எது சாத்தியமாகும் என்று பார்த்தால் இங்க பாருங்கோ, இவருக்கு அங்கேயோடது புவியீர்ப்பு மையம் வரப்போகுது, இவருக்கும் அங்கேயோடது புவியீர்ப்பு மையம் வரப்போகுது, இவருக்கும் அங்கேயோடது வரப்போகுது. அப்ப சமச்சீர் கோட்லாம் வருது, கீழே வராதுன்னு. ஏன் எல்லாருக்குமே இதுக்கு மேலே இருக்கு. அப்ப இந்த புள்ளியில வச்சு திருப்பம் எடுத்தோம், பாருங்க அடியில வச்சு திருப்பம் எடுத்தோம் என்றால் ஒரு தூரம் ஒன்று வரப்போகுது, கடைசி மட்டும் அடிக்கு வராது. ஏன் இங்க பாருங்க, முதலாவது திணிவு இதுல எம் தர எக்ஸ், அடுத்தவர் இதுல, அடுத்த எக்ஸ், அடுத்தவர் இதுல, மூன்று திணிவுக்கும் தூரம் இருக்கபடியால் கடைசி மட்டும் ஈக்கு வரையலாது. ஈல என்னாப்புல எல்லாருக்கும் தூரம் சைவர் மாறியல்லோ, ஈ வராது, டி மட்டும்தான் சரி. விளங்குதாப்புல? ஏன் ஈ வராதுன்ட்டு பாருங்க, ஒவ்வொரு திணிவுக்கும் இப்ப நாங்க என்ன 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 கன்செப்ட் பாவிக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு திணிவுக்கும் தனித்தனிய திணிவு தர தூரம் எடுத்து போட்டு இணைஞ்ச தொகுதிக்கு திணிவு தர தூரம் எடுத்து தூரத்தை காண்றாங்க. அப்ப பாருங்க, ஓகே, இதுல மூன்று திணிவு இருக்கு, m1 x1, m2 x2, m3 x3. அதான் இந்த கோட்ல இருந்து தூரம் எடுக்கிறேன், m1 x1, m2 x2, m3 x3. இது
விளையுள்ள திணிவு எம்மண்டு வச்சோம்னா இணைந்த தொகுதியின் திணிவு எம்மண்டு வச்சோம்னால் எம் தர எக்ஸ்ன்னு வரும். இப்போ இவரை நிமித்தி வச்சிருக்கேக்குள்ள இதுதான் எங்களை அடியா வரப்போகுது. அப்போ அந்த ஈல எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இருக்குமாக இருந்தால், இணைந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் ஈல இருக்குமாக இருந்தால் இந்த எக்ஸ் என்பது சைவர் ரெண்டு வருது இல்லையா? எக்ஸ் சைவர் என்றால் எம்எக்ஸ் சைவர். எம்எக்ஸ் சைவர் என்றால் இந்த முன்னையும் கூட்ட சைவர் வரணும். என்னென்று சைவர் வரலாம்? M1 M2 M3 சைவரோ இல்லை. X1 X2 X3 சைவரோ இல்லை. அப்போ M1 M2 M3 நேரா இருக்குது, நேர்கணியங்களா இருக்குது. X1 X2 X3 நேர்கணியங்களா இருக்குது என்றால் எப்படி அதை முன்னையும் கூட்ட சைவர் வரலாம்? சைவர் வரையலாது. அதால இ ஒரு பொருத்தமான விடை இல்லை, டி பொருத்தமானதாக இருக்கலாம். விளங்கிச்சதோ? டி சரி. ஏயும் பியும் ஏன் வராது? ஏயும் பியும் இருந்தா பிள்ளைகள் இவர் இந்த பக்கம் சரிச்சு விடைக்குள்ள திருப்பம் இஞ்சால வந்துடும், நிறைய இஞ்சால வந்து இவரை கவிட்டு விழுத்தி விட்டுரும். சீல வரையிலாத சீல வந்தால் சமநிலை. அப்ப திருப்பி விட்டால் இவர் திரும்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வியில சொல்லி இருக்குது பாருங்க, விடுவிக்கப்படும் போது எப்போதும் நிமிர்ந்த நிலைக்குத்து நிலைக்கு மீளும், எப்பொழுதும் நிமிர்ந்த நிலைக்குத்து நிலைக்கு மீளும் என்று சொல்லியிருக்கார். அப்ப இப்படி சரிச்சு விட்டு அங்கால போவார் கட்டாயம். அதால எங்களுக்கு ஏபிசி மூணும் வராது. அடுத்தது, ஒரு மனிதன் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல குனிந்து அவனது கால் வீரர்களை தொடுகின்றான். எக்ஸசைஸ் செய்யறார் போல இருக்கின்ற. இம்மனிதனது ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிக சாத்தியமான புள்ளி ரெண்டா பாருங்க. மனிதன் நிக்கிறது இப்படி, மனிதன் நிக்கிறது இப்படி, ரைட்? அப்ப மனிதனுக்கு காலில் தான் நிலத்தின மருதாக்கம் கொடுக்கப்பட போகுது. அப்ப காலில் அவருக்கு நிலத்தின மருதாக்கம் பெறுமென்றால் பாருங்க, இப்படித்தான் அவருக்கு மருதாக்கம் பெறும் இந்த காலுக்குள்ள. ஆக இந்த மருதாக்கம் வார புள்ளியிலான புள்ளியில் இந்த கோட்ல அவருக்கு நிறைய வரும். இதான் ஆரெண்டால் நிறைய அதே கோட்ல வந்தா தானே புள்ளி அவர் சமநிலையில் இருப்பார். பாருங்கோ, மற்ற புள்ளி எல்லாம் காலுக்கு வெளியில போயிட்டு, இந்த டிஇசி எல்லாம் வெளியில வந்துட்டு, ஏ முன்னுக்கு போயிட்டு, இந்த காலுக்குள்ளே இருக்கணும் அவருக்கு நிறவார புள்ளி. என்ன மருதாக்கம் கால்லாம் வர போகுது. குனிஞ்ச தொடைக்குள்ள அவருக்கு மருதாக்கம் எங்கேருந்து வருதுன்னா கால்லாம் வருது. அப்ப மருதாக்கம் வார அதே கோட்ல அவருக்கு நிற வந்திருக்கும். புள்ளி பி தான் அதற்கு சாத்தியமான விட. வழங்கிச்சோ? மிச்சது ஏடிஇசி எல்லாம் அவர்கிட்ட காலுக்கு வெளியில வந்துட்டு. யோசிச்சு பாருங்க, அவர் புயிர் மையம் பின்னுக்கு இருக்குமா இருந்தா இவர் கவுண்டு விழுந்துவார் பின்பக்கமே. இந்த புள்ளியை வச்சு திருப்பம் எடுத்தனென்றால் இப்போ ஈல எங்களுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்கும் என்றால் திருப்பம் எடுக்கல ஈ அவரை கவுட்டில் எழுத்தி விட்டுரும். இல்லை ஏயில் இருக்கும்னா முன்பக்கம் விழுந்துவார். அதெல்லாம் சில பேர் குனியேக்கள் முன்னுக்கு விழுறவே. முன்னுக்கு அவருக்கு தலை பேரமா இருந்து என்றால் குனியேக்குள்ள முன்னுக்கு நிற கூடி ஆளை இழுத்து வாங்கால. அதன் அர்த்தம் என்னென்றால் இந்த காலுக்கு வெளியில அவட்ட புவியீர்ப்பு மையம் போகுது. ரைட். அடுத்தது, ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள சீரான மட்டத்தால் ஒன்றது ஈர்ப்பு மையத்தினது ஆளுகள் X0 Y0 ஆகும். இது என்ன? ஒரு ஏயில ஒரு பியில் காட்டப்பட்டுள்ள ஓபி வழியை இம்மட்டைத்துண்ணாது மடிக்கப்படுகின்றது. இம்மட்டைத்தாளானது புவியீர்ப்பு மையம் கொண்டிருக்கும் ஆள்கூறுகள். இப்ப பாருங்கோ, நாங்கள் இதை ரெண்டு துண்டாக கருதலாம். ரைட்? எப்படி ரெண்டு துண்டாக கருதலாம் என்றால், முதல் இந்த துண்டை தனி எடுப்போம். இந்த துண்டை தனி எடுத்தனென்றால் இவருக்கு இதில் இருக்குன்னு வச்சிருந்தால் இவ்வளவு தூரமும் D1 என்று வைக்கிறேன், இவ்வளவு தூரம் D2 என்று வைக்கிறேன். அதே மாதிரி தான் மற்ற பக்கத்தில் துண்டு வருது திருப்பி வச்சிருக்கிறேன். அப்ப இவருக்கு இஞ்சால D1 என்று வந்தால் இவருக்கு புவியீர்ப்பு மையம் வரணும். இதுல D1, இதுல D2, D1 D2. சரி, ஒன்று பாருங்க, சமச்சீரான பிள்ளை இதுதானே அங்காலையும் இருக்குது. இதை மடிக்கக்குள்ள அங்கால பொருந்தின மாதிரி இருக்கார் என்றால் இங்க D1 இருந்தால் இங்க D1 இருந்திருக்கும். ரைட். அப்ப ரெண்டுண்டையும் விளைவுள்ளண்டா இங்க பாருங்க. அப்ப தனியா கீழே இருக்கிற துண்டுக்கு எதுல புவியீர்ப்பு மையம் இருந்தது, மேலே இருக்கிற துண்டுக்கு எதுல புவியீர்ப்பு மையம் இருந்தது. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் பார்க்கக்குள்ள இப்படி ஒரு இடத்துல அவட்ட புவியீர்ப்பு மையம் இருந்திருக்கும். முதல் இதுதான் ஏயில இருக்கிறவட்ட புவியீர்ப்பு மையமா இருந்திருக்கும் ஜி. அதாவது இந்த ஒரு விண்ண புவியீர்ப்பு மையம். விளங்குதல்? இந்த துண்டை தனியா அடுத்து அவட்ட புவியீர்ப்பு மையம் பார்த்தினான், இந்த துண்டை தனியா அடுத்து புவியீர்ப்பு மையம் பார்த்தினான், ரெண்டு கோட்டையும் இணைச்சினான்.
ரெண்டுக்கும் தனித்தனியே சமனான திணிவு இருக்கிறபடியால் அந்த இணைக்கிற கோட்ல சரி நடுவில் புவியீர்ப்பு மையம் பெறும். இதெல்லாம் இருக்க போகுது. அப்போ அண்ணளவா இவ்விடத்துல ரைட். இனி மடிச்சாப்புற பாருங்க, இதே மாதிரி 2 பேர் வர மாதிரி. அப்போ திணிவு 2 மடங்காகக்குள்ள புவியீர்ப்பு மையம் மாறாது. என்ன அதே மாதிரி இன்னொரு கொண்டு வந்து மேலே போட்டு விடுறானே. அப்போ பாருங்க, முதல் இருந்த ஜி இது, ஆனால் இவர் தனியே இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட புவியீர்ப்பு மையம் இங்கே இருந்திருக்கும். இன்னொரு ஆள் அதுக்கு மேலே கொண்டு வந்து கவு கேட்கலாம், அதெல்லாம் புவியீர்ப்பு மையம் வரப்போகுது. அப்போ மடிச்சாப்புற வர புவியீர்ப்பு மையம் இஞ்சான் இருக்க போகுது. என்ன பிள்ளைகள், இத மாதிரி இன்னும் ஒரு ஆள். அப்ப இவர் தனியே இருந்தா புவியீர்ப்பு மையம் அங்க இதெல்லோ, இன்னும் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சா அங்க புவியீர்ப்பு மையம் அதே இடம் தானே வரணும். ஒன்றுக்கு மேல ஒன்றா வைக்கிறோம். என்ன ஒரு செவ்வகத்துக்கு நடுவில் புவியீர்ப்பு மையம் இருந்தா பிள்ளைகள், இன்னொரு செவ்வகத்தை அதுக்கு மேல அதே மாதிரியே பொருந்துற மாதிரி வச்சால் அதே மையத்தில் ரெண்டுக்கும் சேர்ந்து வரப்போகுது. அப்ப இவருக்கு இதில் என்ன இருக்கும் அதில். அப்ப முதல் ஜி என்ற இடத்தை இருந்தவர் இப்ப ஜி டேஷ் என்ற இடத்துக்கு மாறுறார் என்றால் என்ன அர்த்தம், எங்களுடைய எக்ஸால் கூறு கூடுது. முதல் எக்ஸ் நோட் ஒய் நோட் இருந்தது. அப்ப புது இப்ப இதான் எக்ஸ் நோட் ஒய் நோட், இதான் எக்ஸ் நோட் ஒய் நோட். அப்ப எக்ஸ் ஒய் என்றது வடிவா பாருங்க, எக்ஸ் பெரிது எக்ஸ் நோட்டா இருக்கும். எக்ஸ் நோட் இங்க, எக்ஸ் இங்க, அப்ப எக்ஸ் கூட, ஆனா ஒய் குறைவு. ஒய் நோட் இங்க, ஒய் இங்க. இதான் ஒய் நோட், எக்ஸ் நோட். இதுதான் எக்ஸ் ஒய். அப்ப நான் சொல்லலாம் ஒய் ஒய் நோட்டும் பார்க்க சின்னன், ஆனால் எக்ஸ் எக்ஸ் நோட்லும் பார்க்க பெரிது. அங்கே இருக்குன்னு பாருங்க விட, எக்ஸ் எக்ஸ் நோட்லும் பார்க்க பெரிது, ஆனால் ஒய் ஒய் நோட்லும் பார்க்க சிறிது. அதாவது வலது பக்கமாக போகுது, அது நேரம் கீழே வருது. மேலிருந்து துண்டு இல்லாம போதில்லோ, அப்போ விளைவுல கீழே வரும், கீழே வரும். அதே இந்த கேரையில் திணிவு குறைகிறபடியா வலது பக்கமாக போகும். எக்ஸ் நோட் கூடுது, எக்ஸ் பெரிது எக்ஸ் நோட், ஒய் சிறிது ஒய் நோட். அடுத்தது உருவிலே காட்டப்பட்டுள்ள எச் வடிவ உடலானது பியிலிருந்து தொங்க விடப்படும் பொழுது புள்ளி டி ஆனது பிக்கு நேர்கீழே இருக்கும் வகையில் அது தொங்க காணப்படுகிறது. புள்ளி டி கீறுவோம் வந்த கோட்டை. ஆக இதுதான் நிலக்குத்து கூட இருந்திருக்கணும். பிடி பியில் தொங்க விடைக்குள்ள டி அதுக்கு நேரேகீழே இருக்குதாம் என்றால் பிடி நிலக்குத்தா இருந்திருக்கு. மொத்தம் புவியீர்ப்பு மையம் இந்த பிடி கோட்ல இருந்திருக்கணும். சரி, புள்ளி ஈலிருந்து இவ்வுடலான தொங்க விடப்படும் பொழுது சி ஆனது புள்ளி ஈக்கு நேர்கீழே இருக்கும் வகையில் தொங்குகிறது. சீல தொங்க விடைக்குள்ள புள்ளி ஈயா இப்படி. இதுக்கு தான் நீங்க ரூலர் கொண்டு போகணும் எக்ஸாமுக்கு. ரூலர் வச்சு நேரோடு கீறி பார்க்கணும் பேப்பர்ல. ஏன்னா சீல வச்சு தொங்க விடைக்குள்ள சிஇ தானாம் எங்கட நிலக்குத்து கூட இருக்காம். இவ்வுடல் அது புவியீர்ப்பு மையம். ஆக 2 கோட்லையும் இருக்கணும் என்றால் 2க்கும் பொதுவாக வர புள்ளி எது, எஸ் புள்ளி. புவியீர்ப்பு மையம் கட்டாயம் எஸ்ஸில் இருக்கும். சிம்பிளோ இல்லையோ, கன்செப்ட் சொல்லி தந்தனாலும் இல்லையோ தியரியில. பாருங்க அப்படி அது எக்ஸாமில் வந்திருக்குன்னு 96 வந்திருக்கு. அடுத்தது நீர், அதாவது H2O மூலக்கூறானது உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவை கொண்டது. இம்மூலக்கூறினது ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிகச் சாத்தியமான நிலை. உங்களுக்கு தெரியணும் இதில் H2O சொல்லிக்கல, எச்சின் மூல அணுத்திணிவு 1, ஓவின் அணுத்திணிவு 16. என்ன அப்ப பாருங்க, இவருக்கு இதில் இருக்க போகுது சரி 1, இதில் இருக்க போது 1. அப்ப 2க்கும் வந்து நடுவில் வரும் பாருங்க, இவ 2 பேட்டையும் சேர்த்த திணிவு. அதாவது 2க்கும் எப்படி ஒரு கோட்டை கீறினான் என்றால் 2க்கு நடுவில் என்றால் அதனால இதில் வரப்போது 1 வட்டி போட்டு நான் இதில் 2 போடலாம். அணுத்திணிவு 1 வச்சுக்கு. இனி இங்கே இருக்கா ஓ, இதுதான் ஓ ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு 16 இது 16, இவற்றின் நடுவில் இருக்கும் 16. இப்ப இந்த 16க்கும் 2க்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இது 2 இணைக்கிற ஹோட்ல என்ன விகிதத்தில் என்றால் திணிவிற்கு 8 கொண்டல்லோ, அப்போ 1 கட்டு இஞ்சால 1 பங்கும் இஞ்சால 8 பங்கும் வர மாதிரி. அதாவது டீக்கு மிக அண்மித்ததாக. இப்ப இதுல 16 இதுல 2 என்றால் எங்களுக்கு இதுல வரணும் ஜி. தூரம் எப்படி இருக்கணும்னா இஞ்சால 1 இஞ்சால 8. ஏன் 16 2 சுருக்கினா 8 1 விகிதம் மாறி வரும். ஆக ஆக்சிஜனுக்கு மிக அண்மித்ததாக இதே கோட்டிலே வரும். இருக்கிற புள்ளி எஸ் தான் அதுக்கு பொருத்தமா இருக்குது. எஸ் சரியான விட. அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
சீரான கம்பி வந்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைக்கப்பட்டுள்ளது. பாருங்க எல்லாம் எல் நீளமாக இருக்குது என்ன ரைட். இம்முழுக்கும் கம்பியினது ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிகச் சாத்தியமான புள்ளி. எல்லாருக்கும் தனித்தனியாக குறிக்கிற பாருங்க நீளத்தால். இவருக்கு நடுவில் வரும் எம், நடுவில் எம், எம்மனு வெப்பமா இவருக்கும் எம், இவருக்கு நடுவில் வரும் எம், இஞ்சாலை துண்டுக்கு நடுவில் இந்த துண்டுக்கு, இவருக்கு நடுவில் வரும் எம். சரியோ ரைட். இனி இது ரெண்டு ரெண்டா வெட்டி வெட்டி வேறு கலரால் குறிக்க பாருங்க. இவர் ரெண்டு பேரையும் வெட்டி போட்டு இதுல கொண்டே போடலாம் 10 எம்மெண்ட் ஓமோ இல்லையோ ரைட். இவர் ரெண்டு பேரையும் வெட்டி போட்டு இதுல கொண்டே போடலாம் 10 எம்மெண்ட் ரைட். இனி இந்த 2 எம்மையும் 2 எம்மையும் வெட்டி போட்டு 4 எம்மெண்ட் போடலாம் சரி நடுவில். 2 எம் வெட்டி போட்டு சரி நடுவில் 4 எம் பெறும். 4 எம் பெறும். 4 எம் பெறும். இப்போ தூரங்களை பாருங்க பிள்ளைகள். இங்க பாருங்க இது அது எவ்வளவா இருக்கும் என்றால் இவ்வளோ L/2 அதிலே நடுப்புள்ளி என்றால் இது L/4 இருந்திருக்கு. அப்போ மிச்ச தூரம் இஞ்சால இருக்க தூரம் வந்திருக்கணும் எல்லில் L/4 போனால் 3 L/4. ஏன் அதை எடுக்கிறோம்னா இப்போ இருக்கிறது இந்த 4 எம்மும் இந்த எம்மும் மட்டும்தான். இவர் ரெண்டு பேரும் வட்டியாச்சு, இவர் ரெண்டு பேரும் வட்டியாச்சு. அப்போ பாருங்க அது ரெண்டும் இருக்குது 4 எம்மும் எம்மும். இது ரெண்டுக்கும் விளைவு எடுத்தோம்னா புவியீர்ப்பு மையம் பெறணும். அது இப்படி இடத்துல ஜிஎன் இருந்தது என்றால் விகிதம் பெறும் பாருங்கோ. இது 4 இது 1 என்றால் இங்கே 1 இங்கே 4 வரும். மொத்த நீளம் உங்களுக்கு தெரியும் 3 எல்லின்கள் 4. அப்போ இந்த நீளம் வரணும் 3 எல்லின்கள் 4 தர 1 5. அப்போ 3 எல்லின்கள் 20. அதாவது டிக்கு மிக அண்மித்த புள்ளியா இருக்கும். 3 எல்லின்கள் 20 வருது. பிடி தூரம் பார்த்தீங்கன்னா எல்லின்கள் 4 காவாசியல். இது காவாசியல்மா குறைவு. ஆக சி தான் எங்களுக்கு சாத்தியமான புள்ளி. சி தான் சாத்தியமான புள்ளி. விளங்கிச்சதோ? அடுத்தது வரிப்படத்திலே காட்டப்பட்டுள்ள உருவமுடைய பொருளானது சீரான உலோகத்தகடு ஒன்றிலிருந்து வெட்டப்பட்டுள்ளது. இப்பொருளினது ஈர்ப்பு மையம் எங்க பாப்போம். இதுல 4 பேர் இருக்கணுமல்லோ. இஞ்சால 2 இஞ்சால 2 இருக்கபடியா இவேண்ட புவியீர்ப்பு மையம் இதுல வரும். இதை 4 எம் போட்டு விடுறேன். சரி, இனி பாருங்க மேல 2 பேர் இருக்கணுமல்லோ. அவேண்ட வரும் இதுல 10 எம். இனி இந்த 2 பேருக்கும் இதுல வரும் 10 எம். ஏன்னா ஒவ்வொரு பட்டியும் எம் வைக்கிறேன். இப்போ 4 எம் 2 எம் 2 எம் வருது. இனி இந்த 2 எம்முக்கும் 2 எம்முக்கும் நடுப்புள்ளியில் எடுத்து போட்டு 4 எம் போட்டு விடலாம். இங்க பாருங்க, அந்த 2 எம்முக்கும் 2 எம்முக்கும் நடுப்புள்ளி எடுத்து போட்டு நடுப்புள்ளியில் ஒன்றே போடலாம் 4 எம். இப்போ இவரை வெட்டுவோம், இவரை வெட்டுவோம், இவரை வெட்டுவோம், நடுப்புள்ளியில 4 எம். இப்ப இந்த 4 எம்மும் இந்த 4 எம்மும் மட்டும்தான் இருக்கு. அதை சிவப்பால குறிப்போம். இவர் 2 பேரையும் உணர்ச்சி போட்டு அவைன நடுப்புள்ளியில 8 எம் போட்டு விடலாம். அவைன நடுப்புள்ளி என்ன இதுல வரப்போ. ஆக புவியீர்ப்பு மையம் பெற புள்ளி பி என்று வருது. பாத்தீங்களோ என்ன மாதிரி 2 2 எடுத்து வெட்டி கொண்டு போறேன். முதல் இந்த 4 பேருக்கு 4 எம் இதுல போட்டேன், இந்த 2 பேருக்கு 10 எம் இதுல போட்டேன், இந்த 2 பேருக்கும் 10 எம் இங்க போட்டேன். 2 எம் 10 எம் ஓட்டி 4 எம் ஆகி இப்போ 4 எம் நடுப்புள்ளியில வரணும். அதாவது பி என்பது சாத்தியமான புள்ளியா இருக்குது. ஒருவில் காட்டப்பட்ட சட்டம் ஒரு சீர்கம்பியிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஈர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருப்பதற்கான ஊகிக்கத்தக்க புள்ளி. இப்ப பாருங்கோ, இவருக்கு ஃபுல்லா வரும் இதுல. அதாவது மேலே இருக்கிற கோட்டுக்கு மேலே இருக்கிற கம்பிக்கு இதுல வரும், இதுல வரும். சரி, இந்த முழு கம்பிக்கா ரைட். இனி இந்த கம்பிக்கு சரி நடுவில் வரும், இந்த கம்பிக்கும் சரி நடுவில் வரும். இப்ப இந்த கம்பி என்ன சரிவா நான் எம் வச்சிருந்தால் இவரும் எம். அப்ப எவரையும் வெட்டி போட்டு சரி நடுவில் 2 எம் போடலாமா இல்லையோ. இவர் 2 பேருக்கும் பதில 2 எம் இதுல வரும். இனி இந்த முழு கம்பி
இது அன்னளவாக பாருங்க, இவரையும் கூட்டினா வார அளவா இருக்கு. அப்ப இதுக்கும் ஏதோ ஒன்று வரப்போகுது எம் டேஷ் என்று. எம் டேஷ் பார்க்குற அளவில் அன்னளவாக 2 எம் இருக்கு பாருங்க. இவரை எப்படி வைக்கிறது, இவரை எப்படி வைக்கிறது, ரெண்டையும் சேர்த்தா அன்னளவா மேல் இருக்கால் முழு நிலம் வருது இல்லை. அப்ப 2 எம்மும் எம் டேஷும் அன்னளவாக சமன் மாதிரி இருக்குது. அப்படி என்றால் இவரெண்டே இணைக்கிற ஹோட்ல நடுவில் வரும். இவரெண்டே இணைக்கிற ஹோட்ல நடுவில் டி மட்டும் தான் இருக்கு பிள்ளைகள். அப்ப ரெண்டும் சமனோ சமனில்லோ, எம் டேஷ் பெருசோ 2 எம் பெருசோ, எங்களுக்கு அந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில விளைவுள் வரணும். ஒரே ஒரு புள்ளி தான் இடையில இருக்குது. அடிச்சு விடுங்க ஆன்சரை டி. அப்ப இது சமனில் கதை கூட எங்களுக்கு தேவையில்லை. மேலிருக்கால புயிர்ப்பு மையம் இதுல இருக்குது, இந்த 2 கோட்டுக்கும் புயிர்ப்பு மையம் இதுல வருது, 2க்கும் நடுவில் வரணும். ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கு, முடிஞ்சு டி. 2000ஆம் ஆண்டு வந்த ஒரு சுகமான கேள்வி. அடுத்தது, உருவில் காணப்படுகின்றவாறு ஆரை 2 ஆரை உடைய சீர்வட்ட தகடு ஒன்றிலிருந்து ஆரை 6 உடைய வட்ட துவாரம் ஒன்று வெட்டப்பட்டுள்ளது. துவாரத்தை கொண்ட தகட்டின் ஈர்ப்பு மையம். இது ஒன்றை வெட்டி அகற்ற மாதிரியானது என்ன. இப்ப பாருங்க, சமச்சீர் அச்சு இப்படி இருக்க போகுது. சமச்சீர் அச்சு, இந்த சமச்சீர் அச்சுலாம் எங்களுக்கு எப்படியாவது இருக்கும். சரி, இனி பாருங்க, இதுலதான் பெரிய வட்டத்தின் திணிவு இருந்திருக்கு. அதாவது வட்ட துண்டை வெட்டி அகற்ற முதல், துவாரத்தை அகற்ற முதல் முழு வட்டத்துக்கும் புயிர்ப்பு மையம் இந்த புள்ளியில் இருந்திருக்கு. இப்ப இந்த வட்டத்தை வெட்டி அகற்றுறியல். அப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க, விளையுள் வந்து அதாவது வெட்டி அகட்டினா பிறகு வாரது இஞ்சால எங்கேயா இருக்குமென்றால் உங்களுக்கு விளங்கணும். இது சும்மா அதில் வைக்கிறேனே, தனியாக கீறுவோம். இஞ்சால பாருங்க, ரைட். இந்த வட்டத்தில் இதில் தான் எம் இருந்தது, இவரை தான் வெட்டி அகற்றுறோம். இந்த கோட்டில் இதில் வச்சு கொண்டு திருப்பம் எடுக்கக்குள்ள பாருங்க, விளையுள் இப்படி வந்திருந்தால் எம் சாய் எம் இஞ்சால வந்திருந்தால் இந்த புள்ளியில வச்சு கொண்டு இந்த புள்ளியில வச்சு கொண்டு நாங்கள் திருப்பம் எழுதலாம். இது ஓன்று ஈன்னு இருக்குது, ஈல வச்சு ஒன்று திருப்பம் எழுதினா பாருங்க, தனித்தனி விசைகளின் விளைவுளும் தனித்தனி விசைகளின் திருப்பமும் விளைவுள்ள திருப்பமும் சமனாக இருக்கும். தனித்தனி விசைகளின் திருப்பம் என்றால் இங்க பாருங்க, வெட்டி முடிச்சா அப்புறம் விளைவுள்ள இருக்கிறது இவர் எம் சாயம், ரைட். முதல் இவர், அப்ப நாங்கள் எழுதலாம் இவர் வெட்டி அகட்டின எழுத பிள்ளைகள் மேலகிரி இருக்கும். நான் வெட்டி அகட்டின தனி வெல்லோ, இங்க பாருங்க, இவர் வெட்டி அகட்டின தனி வந்தபடியால் இவர் மேல வந்திருக்கணும். எனக்கு மேல போட்டுருக்கணும் எம்மன்ட்டு என்ன. வெட்டி அகட்டே சேர்க்கிறமெண்டா தான் கீழே கீறு. நான் வெட்டி அகற்றா சய இல்லோ, அதான் மேலே கீறணும் சொல்லி தந்து நான் தியரி செய்ய வடிவா சொல்லி தந்தான் இது. அப்போ எழுதுங்க பாப்பம், இவருக்கு மேலே வரப்போகுது. அப்போ எம் தர இந்த தூரம், எம் தர அந்த தூரம் எவ்வளவு, அந்த தூரம் எவ்வளவு, ஆறு வைப்போம். இவற்றை யாரே ஆர் ஆர் இஞ்சால எம் சாய எம் தர இந்த தூரம் தெரியாது, டி என்று வைப்போம். அது விளைவுள்ள திருப்பம். அப்போ டி சமன் எம்மின் கீழ் எம் சாய எம் ஆர். இப்போ இந்த திணிவுகள் சம்பந்தம் எம் எம் சம்பந்தமே ஒரு பார்க்க வேண்டியிருக்க போகுது. இவற்றை யாரே ஆர் என்றால் எம் சமன் பையார் வர்க்கம் டபிள்யூ எடுப்போம். என்ன பையார் வர்க்கம் என்றதை பரப்பளவு, டபிள்யூ என்றது அலகு பரப்பளவுக்கான நிறை. பெரியாள திணிவு கேபிட்டல் எம் வரப்போது பை ஆறு 2 ஆர் எல்லோ 2 ஆர் வர்க்கம் டபிள்யூ 4 பையார் வர்க்கம் டபிள்யூ. ஒரு பையார் வர்க்கம் டபிள்யூ தான் சிம்பிள் எடுத்து சிம்பிள் எம் எடுத்தீங்க. அப்போ 4 சிம்பிள் எம் வரப்போகுது. இங்கே பிரதிட்டு பார்ப்போம், எம் இதில் 4 சிம்பிள் எம் போட்டு கழிச்சிங்கன்னா 3 எம் வரும் ஆர். அப்போ ஆறின்கள் 3 என்ற தூரம் வருது இல்லையா. அதாவது இந்த தூரத்திலும் பார்க்க குறைஞ்ச தூரத்தில் தான் நெஞ்சால இருக்கணும். எங்களுக்கு ஈலேருந்து இவருக்கான தூரத்திலும் பார்க்க குறைஞ்ச தூரத்தில் வரணும் என்றால் எங்களுக்கு இருக்கிற விட டி அல்லவோ. என்ன ஏ என்ன தூரம் கூட, ஏன்னா தூரம் கூட ஈக்கு மிக அண்மித்து வரணும், ஈக்கு மிக அண்மித்து வரணும். ஆக டி என்பது சாத்தியமான விடையா இருக்கு. பார்த்த உடனே பிஏன் சிஎம் வெட்டி விடலாம், சமச்சீர் கோட்டில் இல்லை. ஏடி இ தான் வரணும், சரிதானே. இஏம் வெட்டி விடலாம். என்ன காரணம்னா இ வந்து வட்ட முதல் வட்டத்தின் ஈர்ப்பு மையம்,
வெட்டினா அப்புறம் அதே இருக்கலாம் இல்லோ, அப்போ ஈயும் வராது. ஏயோ டியோன்றதான் எங்களுக்கு டவுட். கணிச்சு பார்த்ததுல ஈக்கு மிக அண்மித்ததாக இருக்கணும் வருது, டி மட்டும்தான் அப்படி இருக்குது, ஏ மிக தொலைவில் இருக்குது. அடுத்தது சீர்தகடு ஒன்றிலிருந்து வெட்டப்பட்ட எழுத்து ஈ வடிவத்துடைய உலோகத்துண்டு ஒன்று உருவில் காணப்படுகின்றது. அதன் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. எங்க பார்ப்போம் ஈர்ப்பு மையத்தை? தெரிந்த உருவங்களை மாற்றுவோம். இங்க பாருங்க, இவருக்கு இந்த தகடு நிலக்குத்து தகடின் எம் வரும். அந்நளவாக மற்றவையும் அதே நீளமாக தான் இருக்கணும். அப்ப இதுல ஒரு எம் வரும். அதே மாதிரி தான் இதுலயும் ஒரு எம் வரும். டிஏ நடுப்புள்ளி எம் வரும். இதுல வரும். இனி பாருங்க, இந்த எம் இந்த எம் இந்த எம் மூண்டையும் வெட்டி போட்டு இதுல நான் 3 எம் போட்டு விடலாம். ஏன்னா இந்த எம்ஏம் இந்த எம்ஏம் எடுத்தா நடுவில் 2 எம் வரணும். அதே புள்ளிலாம் இந்த எம்மும் இருக்கணும். அப்போ 3 எம் வரும். இப்ப இந்த 3 எம் இருக்குது, இஞ்சால எம் இருக்கு. அப்ப இந்த இணைக்கிற கோட்டில் தான் எங்களுக்கு 4 எம் வரப்போது 3 எம்முக்கு அண்மையா வரணும். ஏன்னா 1க்கு 3 வீதத்தில் வரணும். ஆக இந்த புள்ளியில் எடுத்தா தான் பாருங்க, இஞ்சால 3 பங்கு இஞ்சால 1 பங்காக விகிதம் பெறும். ஆக சி என்பது சரியான விடியா இருக்கு. 3 கேபிட்டல் எம் இஞ்சால ஒரு கேபிட்டல் எம், 3 எம் 1 எம், அங்கால 3 மடங்கு திணிவு இஞ்சால 1 மடங்கு திணிவு. அப்ப அதுக்கு கிட்ட தானே வரணும் உங்களுக்கு விட. எங்க கூட இருக்கோ அவர்கிட்ட பக்கம் தான் வரும். 3 எம் பக்கத்துல வரும். 17 3 சர்வ சமச்சீர் புத்தகங்கள் உருவில் காணப்படுகின்றார். ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. புத்தக தொகுதியின் ஈர்ப்பு மையம் இருக்கக்கூடிய புள்ளி. பிள்ளைகள் இதுல பாருங்க, சர்வசம புத்தகம் மட்டும் சொல்லி இருக்கிறார். நான் இதை பார்த்த உடனேயே எஃப்ஐஎம் ஏஎம் வட்டி விடலாமேன்னா மேசைக்கு வெளியில போயிட்டு, ஏன்னா மேசைக்கு உள்ளதான் மருதாக்கம் இருக்கும், இருந்தாலும் செய்து பார்ப்போம். இங்க பாருங்க, முதலாவது புத்தகத்தின் மையம் இதுல எம், ரெண்டாவது இதுல எம், மூன்றாவது இதுல எம். இப்ப இந்த எம்ஏ உணைச்சன் என்றால் இவரை வெட்டி போட்டு இவரையும் வெட்டி போட்டு நடுப்புள்ளி என்றால் அது இதே புள்ளி, அதுல 2 எம் கூட்டி விடலாம். அதுலதான் மற்ற எம்மும் இருந்தது. ஆக மொத்தம் 3 எம்முமே பி என்ற புள்ளியில எங்களுக்கு வருது. சரி, ஒன்று பாருங்க, 3 எம்முமே பி என்ற புள்ளியில வருது. இந்த எம்ஏ அந்த எம்ஏ வெட்டி 2 எம்ஐ கொண்டு இதுக்குள்ள போடலாம். அதை போட அந்த புள்ளிலாம் மற்ற எம்மும் இருந்திருக்கு. 3 எம்மும் பி என்ற புள்ளியிலே வருது. அடுத்த கேள்வி, ஒருவில் காணப்படுகின்றவாறு ஒரு திருகுபிடியிலிருந்து நீர்ச்சிறு துளிகள் ஒரு மாறா வீதத்தில் விழுகின்றன. வழியில் துளிகளின் தொகுதியின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க, அதாவது இவ்வளவு துளியின்றையும் ஈர்ப்பு மையம் கேட்கிறார். பாப்பம் எம் 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 ரைட். இப்ப பாருங்கோ, நாங்க எடுப்போம் எல்லாமே எத்தனை துணி இருக்கு? 5 துணிக்கே இருக்கேன. ரைட், இதையும் எடுத்தமென்றால், அதாவது இந்த துளியையும் எடுத்தமென்றால் அது 2 வெட்டி போட்டு அவர் 2 பேருக்கு நடுவில் கொண்டு போய் எம்ம போடலாம். என்ன பாருங்க பிள்ளைகள், கஷ்டமா இருக்குமோ? அப்படி இல்லாட்டி இப்படி செய்வோம், இவரையும் வெட்டி எனக்கு இதுல கொண்டு அவன் நடுப்புள்ளியா தானே 2 எம்ம போடலாம். அது பிரச்சனை இல்லை தானே. ரைட், இனி அந்த 2 எம்ம போட்டால் இந்த 2 எம்மையும் இந்த எம்மையும் பார்த்தீங்களென்றால் இந்த தூரத்தை 1க்கு 2 பிரிச்சு போட்டு 3 எம் போடலாம். அப்போ முழு தூரத்தில் 1 பங்கு இஞ்ச வரும். அப்போ அன்னளவாக இவ்விடத்துல போடலாம். இது 2 வெட்டி போட்டு அன்னளவாக இவ்விடத்துல போடலாம் 3 எம். அப்போ இஞ்சால 1 இஞ்சால 2 என்ற விதத்தில் பிரி வரும். 3 எம் போட்டாச்சு. இனி 3 எம்மையும் எம்மையும் பாருங்க, இவரையும் வெட்டி 4 எம் போட போறேன். 4 எம் போடைக்க 3 எம்முக்கு அண்மையாக வரணும். இதையும் வெட்டி 3 எம்முக்கு அண்மையாக இதுல எங்க இடத்துல 4 எம் வரும். இனி இந்த 4 எம்மையும் எம்மையும் பார்க்கக்குள்ள 5 எம், அதுக்கு 4 எம்முக்கு அண்மையாக தான் வரணும். பியும் கியூவும் ஆக மேலே இருக்கு, அங்க வரையலாது. 6 கிட்ட வரும். 6 தான் எங்களுக்கு சாத்தியமான விட. கொண்டு பாருங்க 6. பியும் கியூவும் பி வராது. பி வந்து பாருங்க, பி வெளியில நிக்குது, டிஎம் வெளியில நிக்குது. பிஎன்டிஎம் அவுட். பார்த்தோன்னே பிஎன்டிஎம் வெட்டி விடலாம். இனி கியூஆர்எஸ் என்று பார்த்தீங்கன்னா எஸ் ஆக கீழே நிக்குது. கியூவும் ஆக மேல நிக்குது. அண்ணளவா எல்லாத்துக்கும் இடையில வரணும்.
ஏன்னா 6 துளியில் இருக்குது, 5 துளி இருக்குது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா 6 தான் எங்களுக்கு சாத்தியமானதாக இருக்கு. 6. அடுத்தது, ஒரு பொருள் உருவில் காணப்படுகின்ற வடிவத்துக்கு வளைக்கப்பட்ட சீரான கம்பியினால் அமைக்கப்பட்டுள்ளது. பொருளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. அப்ப இது 3 கம்பி அல்ல, 3 கம்பி என்றால் இதில் ஒரு எம்பெரும், இதில் ஒரு எம்பெரும், இதில் ஒரு எம்பெரும். இப்போ இவர் 2 பேரையும் வெட்டி போட்டு இதில் 2 எம்மை போட்டு விடலாம். இவரை வெட்டுவோம், இவரை வெட்டுவோம். இனி 2 எம் இங்கே எம் பண்ணால் அது 2 எம் வெட்டினால் இவருக்கு கிட்டத்தானே வரணும் பாருங்கோ. அப்போ சி இருக்குது, டி இருக்குது. 2 எம் கிட்ட இருக்குன்னா சி தான் 10 எம் கிட்ட இருக்கு. என்ன பண்ண இது 2 எம், இது எம் எல்லோ, 2 எம்முக்கும் எம்முக்கும் வீதம் பாருங்க. இந்த கோட்டில் 2 எம் கிட்டத்தானே வரணும். டி வராது, சி சரியானபடியா இருக்கு. ரைட், 3 கம்பிக்கும் தனித்தனி எடுத்து போட்டு 2 சேர்த்து கொண்டு போறது தான் வேலை. அடுத்தது 2012ஆம் ஆண்டு வந்தது. எல் வடிவம் உள்ள ஒரு மெல்லிய சீரான உலோக தகடு உருவில் காணப்படுகின்றது. தகட்டின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இந்த தகட்டை நாங்கள் 2 செவ்வகமாக பிரிப்போம். என்ன 2 செவ்வகமாக பிரிக்கிறோம் இங்கே பாருங்க. இப்படி ஒரு கீழே ஒரு செவ்வகம், அது கொஞ்சம் தடிப்பு கூட, ஆனால் நீளம் குறைவு. இவர் நீளம் கூட, தடிப்பு குறைவு. இந்த இவற்றை வெறும் இதில் M1 வைப்போம். மேலே இருக்கிறவருக்கு வேற நடுவில் M2, செவ்வகம் தானே நடுவில் வரும். M1 M2 மண்ணளவா சமனாக தான் இருக்க முடியலண்டா. M2 கொஞ்சம் நீளம் கூட மாதிரி இருந்தாலும் தடிப்பு குறைவில்லோ. அப்போ இவர் கொஞ்சம் தடிப்பு கூட இருக்கபடியால் M1 M2 மண்ணளவா சமனாக தான் இருக்கும். அப்போ M1க்கும் M2க்கும் நடுவில் வரப்போது அண்ணளவாக நடுவில், சரியா நடுவில் என்று இல்லை, அண்ணளவாக நடுவில் வரும். அப்போ இந்த கோட்டை இணைச்சு பார்க்குறது பிசின்னு 2 புள்ளி இருக்குது. பி ஆக கிட்டவே இருக்க புள்ளி ஏக்கு கிட்ட கிட்டத்தட்ட 1க்கு 2 வீதத்தில் இருக்குது. 1க்கு 2 வீதத்தில் இந்த விசை நிற வரையலாம். அண்ணளவாக சமநேரம் கொஞ்சம் கூட கூட அங்கால வரலாம். ஆக சி என்ற புள்ளி தான் அதுக்கு சாத்தியமானதாக இருக்கும். சி என்ற புள்ளி. அடுத்தது, ஒரு உராய்வின்றிய மேசை மீது ஒரு பென்சில் உருவில் காணப்படுகின்ற அதன் கூறில் நிலைக்குத்தாக தாங்கப்படுகின்றது. அது +x திசையை நோக்கி சுயாதீனமாக உளவிடப்படும் போது இப்படி கவுண்டு விழுதுன்னு சொல்லினோம். பென்சிலின் புவியீர்ப்பு மையத்தின் பாதையை மிகச்சிறந்த விதத்தில் குறிப்பது. பிள்ளைகள் இப்ப இவருக்கு நிற இதெல்லாம் தாக போகுது. சரி, அப்ப இந்த நிற இப்படி தாய் கொண்டு இருக்க போகுது. mg வேற விஷயம் இல்லை, உராய்வு இல்லாத மேசின்னு சொல்லியிருக்காரு. கிடையில வேற விஷயம் ஒன்றும் வராது. அப்படி என்ன பிள்ளைகள், இந்த புவியீர்ப்பு மையம் சரிதான் பிள்ளைகள், இந்த புவியீர்ப்பு மையம் கிடையா அசைய வேண்டிய தேவை இல்லை. ஏன் கிடையா அசைய வேண்டிய தேவை இல்லை என்றால் அந்த புள்ளியில கிட விசையதா தாக்குதோ இல்லை, கிடையா வேகம் இருக்குதோ இல்லை, ஓய்விலிருந்து இவ்வளவு ரியலன. அப்ப அவர் கிடையா மூவ் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? ஓய்வில் இருக்கிற ஒருத்தர் கிடையா அந்த அந்த புவியீர்ப்பு மையம் அந்த புள்ளியில நான் பார்க்க போறோம். ஒரு திணிவிண்ட ஒரு பொருளின் புவியீர்ப்பு விசை தாக்குற புள்ளி, அந்த புள்ளி கிடையா போறதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது என்றால் ஒரு காரணமும் இல்லை. புவியீர்ப்பு விசை மட்டும்தான் இருக்கு, அது நிலக்குத்தா கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப கிடவிசை ஒன்றும் இல்லை என்றால் அவர் நேரே நிலக்குத்தா கீழே தான் விழணும். உண்மையா என்ன நடக்கும்டா, இந்த பென்சில் கொஞ்சம் சுழண்டு இப்படி திரும்பி விழுவார். விளையக்குள்ள இந்த புள்ளி எப்பவும் கீழ் நோக்கித்தான் விழுந்து கொண்டிருக்கும். அவர் எரிய பாதையில போறதுக்கான அவசியமே இல்லையே பிள்ளைகள். ஏன் அவர் எரிய பாதையில போகணும்? எரிய பாதையில போகணும் என்றால் அவர் கிடையா வேகம் இருக்கணும். நீங்க இப்படி பென்சில் இப்படி சுண்டி விட்டீங்கன்னா எரிய பாதையில போவார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கோ? இல்லை. அப்ப கிட வேகம் இல்லை, ஓய்வில் இருக்கிறார். ஓய்வில் இருக்கிறவருக்கு என்ன கிட வேகம் வரும்? வராதே. அப்போ ஓய்வில் இருக்கிறவர் கிடையா மூவ் பண்ணணும் என்றால் ஒன்றில் வேகம் இருந்திருக்கணும். வேகம் இல்லை என்றால் புதுசா விசை ஒன்று வந்திருக்கணும். யாராவது கிடையா பிடிச்சு தள்ளுறோமோ? இல்லை. கிட விசையும் இல்லை, கிடை வேகமும் இல்லை என்றால் அவர் கிடையா போக வேண்டிய அவசியம் இல்லை. நிலக்குத்தா மட்டும்தான் விழுவார். 5வது விடை சரியான விடை. பாருங்க, இதெல்லாம் எரிய பாதைகள். இப்படி ஒரு பாதை ஒரு காலம் வராது. இது இப்படி வராது. புவியீர்ப்புங்கள் ஒரு நாள் இப்படி எங்களுக்கு வரையலாம். ஏன்னா ஒன்றில் உங்களுக்கு வரக்கூடிய டவுட் எரிய பாதையில வந்திருக்கலாமோன்றதுதான். அது வராதுன்றதுக்கும் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன் பாருங்க. இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல இங்க அண்ணளவா கிடையாதுறவங்க தான், அங்க கிடையாதுறவங்க இல்லை. உலங்குதானே? அப்ப 2 எரியப்பாதை தந்திருக்காருல்லோ, இது வருமெண்டா இதுவும் வரலாம். அப்ப 2 எரியப்பாதை இருக்கபடி அவங்களுக்கு அதுலயே ஒரு ஐடியா வந்திருக்கணும். ஓகே, அப்ப அது வராது.
எரியம் வராது. எரியம் வராடி இல்லை குத்தா கீழே வரதான் பெறணும். இல்லை குத்தா கீழே. அப்போ அவற்றை புயிர் மையத்தின பாதை நிலக்குத்தா கீழே. அப்போ உங்களுக்கு கேட்டீங்கன்னா எப்படி அப்படி விழுமென்றால் இவர் இப்படி திரும்பேக்குள்ள இந்த பக்கம் கொஞ்சம் விஞ்சால வரும். அதன்படி இவர் இப்படி திரும்பேக்குள்ள இவரை மையமாக வச்சு தான் சுழன்னு இருப்பார். அவரை மையமாக வச்சு தான் சுழன்னு இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டைவ் பண்ணுறதாக்க இங்கே பாருங்க. இப்போ இதுதான் ஸ்விம்மிங் பூல் என்றால் இதில் உயரத்தில் தான் டைவ் பண்ணுவான். டைவ் பண்ணிக்கா சுழண்டு வந்து விழுவான். அவன் சுழண்டு வந்து விளையாட்டுல பாருங்கோ. சரி, அவன் அப்படி கிடையாது பாயினான் வைப்பமே. இவன் எப்படி பாதை என்றால் இந்த பாதையில அவன் புவியீர்ப்பு மையம் இருக்கும் பிள்ளையா. இப்போ அவன் புவியீர்ப்பு மையம் இடுப்பில் இருக்குன்னு வைப்பமே. ஒரு மனிதன் புவியீர்ப்பு மையம் இடுப்பில் இருக்குன்னு கருதினம் என்றால் அவன் இந்த புள்ளிய கடக்கைக்குள்ள அவன் இடுப்பு இதில் இருந்திருக்கும். இந்த புள்ளிய கடக்கைக்குள்ள அவன் இடுப்பு, அதாவது புவியீர்ப்பு மையம் இந்த பாதையில இருக்கு. சரிதான், அவன் தலையை எங்க வச்சிருக்கான் காலை எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதே புவியீர்ப்பு மையம் மாறிக்கொண்டிருக்கான். கையை சுருக்கியக்குள்ள விரிக்கைக்குள்ள காலை சுருக்கியக்குள்ள விரிக்கைக்குள்ள புவியீர்ப்பு மையத்தின் இடமும் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த பாதைன்னு சொல்றது அவன் தன் உடம்ப மாத்தி புவியீர்ப்பு மையத்தை இப்படி ஒரு பாதையில கொண்டு வருவான். விளங்காப்பில்லையா? இப்போ கல்லொண்டு எறியணும்னா கல் சுழண்டு போகுது என்றால் அது புவியீர்ப்பு மையம் தான் எறிய பாதையில போகும். இதாலாம் பிள்ளைகள் கணக்குகள் தெரியக்குள்ள, எறிகிற கணக்குகள் தெரியக்குள்ள சிறிய துணிக்கை ஒன்று எறியப்பட்டன்னு சொல்றது. என்றால் அது சுழறது அதிலெல்லாம் கணக்கில் எடுக்காம விடுறது. சிறிய துணிக்கைன்னு சொன்னால் பரிமாணங்கள்ல தானே, குட்டி தானே. இப்படி மனிதன் மாதிரி பெரிய உருவங்கள் எடுத்தா அது சுழறது விரிகிறது எல்லாத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டி வரும். எதுவா இருந்தாலும் நாங்கள் கீறுற பாதை புவியீர்ப்பு மையத்தின் பாதை தான். அவர் எப்படி சுழறார் திரும்புறாண்டெல்லாம் வேற பிரச்சனை. புவியீர்ப்பு மையம் இந்த பாதை இருக்கத்தக்கதை அவர் சுழன்னு இருப்பார். அதே மாதிரி தான் இங்கே. இப்போ இந்த பென்சில் விழுதுனால் பென்சிலுக்கு கிடவேகம் இல்லை, கிடவிசை இல்லை. அப்போ பென்சில்ல புவியீர்ப்பு மையம் நேரே கீழே விழணும். அப்போ புவியீர்ப்பு மையம் நேரே கீழே விழத்தக்கதாக பென்சிலை திரும்பி கொடுக்கும். இப்படி பென்சில் அடிப்பக்கம் இங்கால வரும், தலை அங்கால போகும். பென்சில்ல புவியீர்ப்பு மையம் நிலக்குத்தா கீழே விழும். அடுத்தது ஒரு கோல் XY ஆனது உருவில் காணப்படுகின்ற கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட்ட PQQR எனும் ஒரு ஒப்பமான பலகைகளுக்கு இடையே தாங்கியுள்ளது. கோல் கோணம் PQR 90 பாகையாகும். பலகைகளின் மேற்பரப்புகள் தாளின் தளத்துக்கு செவ்வனாகும். சரி, கோலின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி இங்க பாருங்க புள்ளிகள். ஒப்பமான பலகைன்னு சொல்லியிருக்க. பலகைகள்ல உராய்வு வரையலாது, பலகைகள்ல மறுதாக்கம் மட்டும்தான் வரலாம். சரி, இங்க பாருங்க மறுதாக்கம் கீரைக்குள்ள மறுதாக்கம் எப்பவும் செங்குத்தா கீறணும். இவரில் வார மறுதாக்கம் இவருக்கு செங்குத்தா வரும். இப்படி இவருக்கு செங்குத்தா இந்த கோலுக்கு சமாந்தரமா இருக்கும். என்ன இவரில் வார மறுதாக்கம் இப்படி வரும். கொண்டு பாருங்க, இவருக்கு சமாந்தரமே இத R1 R2 என்று குறிச்சு கொள்வோம். கொண்டு பாருங்கோ. சரி, R1 R2. அப்ப இந்த கோலில ரெண்டு புள்ளிலையும் வர மறுதாக்கத்தை கீறி இருக்க. மறுதாக்கம் ரெண்டு புள்ளிலையும் உராய்வு ஒன்றும் வராது. ஒப்பமான தளம்னு சொல்லி இருக்கார். செவ்வன் மறுதாக்கம் மட்டும்தான் இருக்கலாம். செவ்வன் மறுதாக்கம். இனி கோல்ல தாக்க போற மூன்றாவது விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா நிறை புள்ளிகள் மூவிசைகளின் சமநிலை. மூன்று சமாந்தரம் இல்லாத விசைகளின் சமநிலை என்றால் கட்டாயம் அந்த மூன்று விசையும் ஒரு புள்ளியில இடைவெட்டோனும். சமநிலையில நாங்கள் படிப்போம். மூன்று விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்றால் மூன்று விசைகளும் கட்டாயம் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். மூன்றும் ஒரு புள்ளியில் சந்திக்க இல்லை என்றால் அவை சமநிலையில் இருக்க இயலாது. ரெண்டு மட்டும் சந்திக்குது, அந்த புள்ளிகளால் மூன்றாவது விசை போவே இல்லை, மூன்றாவது விசை வேற புள்ளிகளால போகுது என்றால் அந்த பொருள் சமநிலையில் இருக்காது, கடைசி மட்டும் இருக்காது. மூன்று விசை தாக்கி, மூன்று விசைகள் மட்டும் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கு என்றால் மூன்று விசையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள்ளால போகணும். ஆக நிறையம் இந்த புள்ளிக்குள்ளால போகணும். அப்ப நிறைய நான் செங்குத்தை கீறேன் பாருங்க. இந்த புள்ளியில இருந்து கீறினால் எங்களுக்கு அன்னளவாக டி என்ற புள்ளி தான் எங்களுக்கு புவியீர்ப்பு மையமா வரக்கூடியதா இருக்கு. ஏன் இந்த நிலக்குதுக்கோடலாம் நிறைய இருக்கணும். அதே நேரம் கோல் இங்கே இருக்கு. இப்போ கோல்ல புவியீர்ப்பு மையம் வரணும் என்றால் இதெல்லாம் புள்ளிகள் வரலாம். அது அன்னளவாக டி என்ற புள்ளியா இருக்கேன. ABCE எல்லாம் வராது, டி என்ற புள்ளியா இருக்கு. ஆக
புவியீர்ப்பு மையம் இருக்கத்தக்கது புள்ளி டி. அப்போ மூவிசைகளின் சமநிலை என்ற பகுதிக்குள்ள இது வரும் புள்ளி. விசைகளின் சமநிலை எடுத்து செய்யக்குள்ள இந்த கேள்வி திருப்பி எடுத்து செய்து காட்டுவேன். அங்கேயும் பா. அடுத்த கேள்வி 2017. ஒரு சீரான மெல்லிய கம்பி அதன் இரு நுனிகள் XY என்பன திறந்திருக்கத்தக்கவாறு உருவில் காணப்படுகின்ற வடிவத்தில் ஒரு கம்பி சட்டமாக வளைக்கப்பட்டுள்ளது. கம்பி சட்டத்தின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. பாருங்கோ, இவரை இந்த கீழே இருக்க துண்டு இருக்கல்லோ, அவட்ட திணிவு இதில் வரும் M1. அதே மாதிரி இவரை மேல் எடுத்து நின்றால் இந்த துண்டின் வரும் நடுவில் M1 இருக்கட்டு. இஞ்சால இருக்க துண்டுக்கு நடுவில் போடுவோம் M2. இனி இவருக்கு நடுவில் போடுவோம் M3. இனி இதில் ஒரு துண்டு மட்டும் மிச்சம், அதை M4 என்று வச்சுக்கொள்வோம். M4 பாருங்க, ஒன்னொண்டா வெட்டி வெட்டி எழுத போறேன். இப்ப இந்த M1ஐயும் இந்த M1ஐயும் வெட்டி ரெண்டுக்கு நடுவில் கிட்டத்தட்ட இவ்விடத்தில் எங்கேயாவது வரும். 2 M1 என்று எழுதலாம். இந்த M3ஐயும் இந்த M3ஐயும் வெட்டி இதில் எழுதலாம் 2 M3. இந்த M2ஐயும் இந்த M2ஐயும் வெட்டி நடுவில் எழுதலாம் 2 M2. ரைட். இனி பாருங்கோ, இந்த 2 M3 2 M1 இது ரெண்டையும் வெட்டி போட்டு நான் எழுதலாம், அது ரெண்டுக்கும் சேர்த்து எழுதலாம். ஆனால் 2 M1 குட்டி புள்ளிகள், 2 M3 பெருசு. அவர் 2 M3 கிட்டத்தான் வரும், இதில் எங்கேயாவது வரும். அதில் வரும் எங்களுக்கு 2 M3 சக 2 M1. இவரையும் வெட்டியாச்சு, இவரையும் வெட்டியாச்சு. இதில் M4 2 M2 இருக்குது. 2 M2 பெருசு, M4 சின்னன். அப்போ இதுக்கு கிட்டத்தான் எங்கேயாவது வரும். என்னது? M4 2 M2. எல்லாரையும் சிவப்பால் எழுதிட்டேன். இப்போ எங்களை 2 விசை தான் இருக்குது. இந்த 2 விசையும் கூட்டி அது ரெண்டையும் இணைக்கிற புள்ளியில் எங்கேயாவது வரும். பாருங்க, இது ரெண்டையும் இணைக்கிற புள்ளியில் எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விட டி மட்டும்தான் இருக்கு. டி மட்டும்தான் இருக்கு. பார்த்தீங்களோ? பகுதி பகுதி பகுதியா விசையில குறிச்சு போட்டு 2 2 சேர்த்து கொண்டு போற பாருங்க. இதுல M1 M1 2 M நடுவில் அடிச்சு, M2 M2க்கு 2 M2, M3 M3க்கு 2 M3. பிறகு பார்த்தா 2 M3 2 M1 ஒரே இலக்கத்து கோட்டில் வருது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு இடத்துல அடிச்சு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு இடத்துல அடிச்சு. M4 சின்ன இருக்கபடியால் அங்கால கிட்ட வரும். என்ன விகிதம் மாறியில வாரது. ரைட். அப்போ அங்கால கிட்ட வரும். இனி அதை ரெண்டையும் உடைச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அன்னளவாக டி என்று வருது. எனக்கு இதில் இது பெருசோ அது பெருசோன்னு தெரியாது. ஆனால் இந்த கோட்டில் ஒரே ஒரு விட தான் இருக்கு, டி மட்டும் தான் இருக்கு. அடுத்தது 10 இலேசான சர்வசம கோள்களை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் M திணிவை கொண்ட 11 சர்வசமான கோளங்களை இணைப்பதன் மூலம் உருவில் காட்டப்பட்ட ஒருதள கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுக்குள்ள கோள்களும் இருக்குது, கோளும் இருக்கு. கோள்னு சொல்றது பந்து மாதிரி. கட்டமைப்பின் புவியீர்ப்பு மையம் இருக்கத்தக்க புள்ளி. பாருங்க, நிறைய விஷயத்துல சமச்சீரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பந்தையும் நான் வெட்டி போட்டு இதுல போடலாம். இந்த பந்தையும் வெட்டி இதுல போடலாம். சமச்சீரான பிள்ளை. இந்த கோலையும் வெட்டி ஒரே மாதிரியான கோல் நடுவில் வரும், அதுவும் அதெல்லாம் வரும். இந்த பந்தையும் வெட்டினா அதுவும் நடுவிலாம் வரும். இந்த பந்தையும் பட்டினா அது நடுவிலாம் வரும். இந்த கோலையும் பட்டினா அது நடுவிலாம் வரும். அப்ப இந்த எக்ஸ் மாதிரி பெரிய எக்ஸ் மாதிரி இருக்கிற அவ்வளவுத்தையும் வெட்டி போட்டு நடுவில் போடும். அவ்வளவுத்தின் விஷயம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 நடுவிலையும் ஒரு பந்து இருந்தா 9 பந்தும் இதுக்குள்ள அடங்க போகுது. இந்த 2 பெரிய கோலும் அதுக்குள்ள அடங்க போகுது. 9 பந்து 2 கோல் இவ்விடத்துல வெறும் புவியீர்ப்பு மையம். பிரச்சனை மிச்சாக்களை பாருங்க. இவ 2 பேருக்கும் புவியீர்ப்பு மையம். இவ 2 பேரும் வெட்டி போட்டு இதுல எங்கேயாவது வரும் மேவைக்கு. இனி இந்த 2 கோலையும் பண்ணீங்கன்னா அது இதுல எங்கேயாவது வரும். இது கோலுக்கு இதுல என்றால் இவ்விடத்துல வரும். ஆனால் இதோட பார்க்க இது ரெண்டும் குறைவு, சின்ன. அப்ப இது ரெண்டும் குட்டி தண்ணி வேண்டாம். இதுல 2 பந்து தான் இருக்கு, 2 சின்ன கோல் தான் இருக்கு. இங்க 9 பந்தும் 4 பெரிய ஹோலும் இருக்கு.
9 பந்தும் 4 பெரிய 2 நீட்டு நிற்கும். ஆக இவைக்கு விளைவு எடுக்க புள்ளிகள் எங்களுக்கு யார் கூட இருக்கிறாரோ அவருக்கு கிட்டத்தான் வரணும். என்ன அப்ப இங்கால பாத்தீங்கன்னா சிக்கு அண்மையா சி என்றதுக்கு கிட்டத்தட்ட தான் எங்களுக்கு விளைவு விசை வரும். ஏன் இது சரியான பெரிய திணிவு இதில் இருக்குது, இதெல்லாம் குட்டி குட்டி திணிவு. அப்ப அதுகளோட விளைவு எடுக்கக்குள்ள பெரிய திணிவுக்கு கிட்டத்தான் ஒரே கோடு தான் ஆனால் பெரிய திணிவுக்கு கிட்டத்தான் எங்களுக்கு விளைவுகள் வரணும். ஆக சி என்பது சரியான விடை. 25 பாருங்க 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஒரு சீரான உலோக கம்பியாலான முறையே R 2R 3R ஆரைகளுடைய ABCD என 4 மையங்களை ஒரே புள்ளியில் மூட்டுவதன் மூலம் 4 வளையங்களை ஒரே புள்ளியில் மூட்டுவதன் மூலம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கூட்டு பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. புள்ளி எக்ஸில் இருந்து கூட்டு பொருளின் புவியீர்ப்பு மையத்தின் தூரம். சரிப்பா, இங்க பாருங்க எக்ஸ் இதுல இருக்கு. சரி பாருங்க, ஆர்ன்றது குட்டி வட்டம், மற்ற பெரிய 2 வட்டம் 2R, பெரிய வட்டம் 3R ஏரோலையா இருக்கும். இப்ப கீறுவோம் பாருங்க. ஆர் வட்டம் என்றால் இங்கே வட்டம் என்றால் வளையம் தான், உள்ளுக்கு நடுவில் ஒன்றும் இல்லை, சிடி மாதிரி இல்லை, காப்பு மாதிரி இருக்கு. அப்ப நான் வெட்ட சுற்றளவு எடுக்கிறேன் 2 பை ஆர் ரெண்டும், அதை டபிள்யூஆல பெருக்கிறேன். இங்கே டபிள்யூ என்றால் அலகு நீளத்துக்கான திணிவு, அலகு நீள நிறை, அலகு நீளத்துக்கு, அலகு பரப்பளவுக்கு இல்லை, அலகு நீளத்துக்கு. என்ன காப்பு மாதிரி தான் இருக்குது. அப்போ 1 சென்டிமீட்டர் நீளத்தின்னு நிறைய டபிள்யூ வச்சிருந்தால் 2 பை ஆர் வட்டத்துக்கு டபிள்யூஆல பெருக்கினா அது நிறைவேறும். 2R என்று வச்சிருந்தால் 2வது வட்டத்துக்கு 2 பை 2R டபிள்யூ, அதாவது 4 பை ஆர் டபிள்யூ. அதே மாதிரி 3Rக்கு வைக்கக்குள்ள புள்ளிகள் அவற்றை நிறைவேற போது இதில் 3R போட்டீங்கன்னா 6 பை ஆர் டபிள்யூ. அதாவது இவற்றை நிறைய நான் டபிள்யூ ஒன்று வச்சிருந்தால் 2R உள்ளவற்றை நிறைய 2 டபிள்யூ, 3R உள்ளவற்றை நிறைய 3 டபிள்யூ. அப்போ இதில் கொண்டே குறிக்கலாம் பாருங்க. இதில் வெறும் 2 டபிள்யூ, இதில் வெறும் டபிள்யூ, இதில் வெறும் 2 டபிள்யூ. ஏன் இந்த 2R வட்டம் 3R வட்டம் என்றால் இதில் வரும் என்ன 3 டபிள்யூ. விளைவுள் எடுக்கிறேன் நான். விளைவுள் எத்தனை 2 3 6 8, 2 4 7 8 டபிள்யூ. இந்த தூரத்தை எக்ஸ் என்று வைப்போம். எக்ஸ் தான் கேட்கிறேன். திருப்பம் எடுத்து விடுங்க, சிம்பிளா எடுத்து விடலாம். திருப்பம் இங்க பாருங்க, இந்த எக்ஸ் பட்டி திருப்பம் எடுத்தோம்னால் எக்ஸ் பட்டி திருப்பம் எடுத்தோம்னால் பக்கம் எடுப்போம் என்ன. இந்த டபிள்யூக்கு ஆர் தூரம், எக்ஸ் என்ற புள்ளியல் இது வரைக்கும் தான் எக்ஸ். அப்ப டபிள்யூக்கு ஆர் தூரம், 2 டபிள்யூக்கு 2R தூரம், 3 டபிள்யூக்கு 3R தூரம். அங்கால் ஒன்று கழிக்கணும். 2 டபிள்யூக்கு 2R தூரம் அங்கால இருக்கு. எல்லாரும் இஞ்சால இந்த 3 இஞ்சால வருது, அது அந்த மற்ற பக்கம் இருக்கு 2 டபிள்யூ, 8 டபிள்யூக்கு எக்ஸ். சுருக்கிடுங்க. இதில் சுருக்கிங்க 8x சமன் டபிள்யூ விட்டால் இதில் 1R 4R 5, இதையே வெட்டி விடலாம். அப்போ இதில் 9 ஒன்றும் 10, 10R. எக்ஸ் சமன் 10R × 8, 10R × 8, அதாவது 5R × 4. 5R × 4 என்ன விட பாருங்க சரியா உண்டு. எக்ஸில் இருந்து கூட்டு பொருளின் புவியீர்ப்பு மையத்தின் தூரம் 5R × 4 என்று வருது. சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள். 8 டபிள்யூ மொத்தமாக தாக்குது. இதில் 3 5 6 8, 8 டபிள்யூ கீழே. திருப்பம் எடுத்தீங்கண்டா இங்கால எப்படி வரும். ரைட். அப்போ அங்கால வர கழிக்கணும். இந்த பக்கம் திருப்பம் எடுக்கல, இந்த 3 சகண்டு வரும், அவர் சயண்டு வருவார். கழிக்கும், கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்றால் 5R × 4 2வது விட அதுக்கு சரியா இருக்கு. விளங்கிச்சதோ? பாருங்க, புவியீர்ப்பு மையத்தில் வந்த 25 பாஸ் பேப்பர்கள், அது 86ஆம் ஆண்டுலேருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த பேப்பர்கள் இருந்து 25 அழகான கேள்வி எடுத்து உங்களை செய்து காட்டியிருக்கிறேன். ரைட். இவ்வளோ நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிக்கொண்டு
நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அடுத்த பகுதிக்கு போகும் முதல் இதில் வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் எஸ்ஏ கேள்வியில் இது வார என்றால் என்ன மாதிரி வரும், அதை எப்படி அணுகிறன்றதை நாங்கள் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம்.